வந்து சிம்பிளாக ஒரு லேஸ் டிசைன் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நான் இது வந்து நெக் வந்து அடித்து திருப்பி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து எப்படி வந்து லேஸ் அதில் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து நெக் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து இதிலேருந்து கரெக்டாக வச்சுருங்க. இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஒட்டில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க ஒரு லேயர் வந்து. ரெண்டாவது லேயர் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு வந்து அதை கரெக்டாக இது டேப் வச்சு அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து அதை வந்து வரைஞ்சிக்கிறங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு லேயர் வந்து இந்த ஓரத்துலேருந்து கரெக்டாக இதை ஒட்டி அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க. இதை மார்க் பண்ணி இதில் கொண்டு வந்து ஒரு லேயர் கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகாமல் இன்னொரு லேயர் வந்து இதை ஒட்டியே இதில் கொண்டு வந்து இதில் கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வளைச்சி இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஒரு லேயர் வைக்க போகிறேன். இப்போ நம்ம வைக்கிறது எப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வாங்க, இதை வரைஞ்சதை கரெக்டாக அந்த அளவு பார்த்துட்டு அதில் அப்படியே கரெக்டாக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி லேஸை வந்து இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப டைட்டாக இருக்கும், அதை வந்து லைட்டாக கொஞ்சம் இழுத்துக்கிறங்க. அப்போ வந்து நல்லா நமக்கு வந்து நீட்டாக வந்து ரொம்ப டைட்டாக இழுத்துடக்கூடாது, லேஸாக வந்து இழுங்க. கொஞ்சம் இழுத்துட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வளைவு வந்து நல்லா திருப்பி கொடுக்கும். அதுக்காண்டி இதை ரொம்ப இழுத்திங்கன்னா கட் ஆயிரும். அதனால் அதை பார்த்துக்கணும். நமக்கு எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இழுத்துக்கிறங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கத்துக்கு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்தில் உள்ளது வந்து வச்சுருங்க. எப்படி வைக்கிறதுங்கிறத வந்து பார்ப்போம். இந்த ஓரத்தில் கரெக்டாக வச்சுருங்க முதல்ல. இப்போ அதை கொண்டு வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிடுங்க. போதுமான அளவு. இப்போ இன்னொரு லேயர் வந்து நீங்கள் இப்போ சென்டரில் வந்து தையல் போட்டிருக்கு. இதுக்கு வந்து சிங்கிள் தையலே போதுமான அளவு. அதை அப்படியே வந்து திருப்பிட்டு இப்போ கொஞ்சம் தள்ளி வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. அந்த இன்னொரு லேயர் நம்ம வைக்கிறோம் பாருங்கள், அது வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து போயிடணும். கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த 2 லேயரும் வந்து வச்சுருக்கேன். இந்த ஒரு லேயர் வந்து உங்களுக்கு வந்து வைக்கிறது பாதியில் வந்து விழுகலை. இப்போ எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த ஷேப்புக்கு கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ நீங்கள் 2 தையல் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் இன்னொரு தையல் வந்து போட்டுறேன். இப்போ இதை வந்து எடுத்துருங்க. கரெக்டாக அந்த ஷேப் வந்து வர்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்குருங்க. நம்ம இன்னொரு ரவுண்டு வைக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து நீட்டாக வரணும். அதுக்காண்டி அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த பிசுறு வந்து மறைகிற மாதிரி நமக்கு வந்து வைக்கணும். இங்கேருந்து கரெக்டாக அந்த பிசுறு வந்து மறைகிற மாதிரி வைக்கணும். இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த உள்ளுக்குள்ளே லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு இதை வந்து மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இங்கேருந்து வச்சுக்கிட்டு வாங்க. கரெக்டாக ஒரே மாதிரி அந்த டிசைனை மாத்திரம் கரெக்டாக பார்த்து நம்ம மார்க் பண்ணது அந்த பிசுறு வந்து வெளியில் வரக்கூடாது. அதை கணக்கு பண்ணி கரெக்டாக அதை அடிச்சுட்டு வந்துடுங்க. அப்படியே வளைச்சு தையல் போட்டுருங்க ஒட்டில். இப்போ நான் வந்து ஒரு 1/4 மீட்டர் அளவுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து விட்டுடுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லேயர் வைக்கணும். அதுக்காண்டி அதை வந்து விட்டுட்டு
பாதியோடு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீதி வந்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தையல் வந்து இதில் வந்து போட்டுருங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு லேயர் வந்து அதை நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வச்சோம்னா பிசுறு வந்து உள்ளே போயிடும். இப்போ இந்த இதில் வந்து இன்னொரு ரவுண்டு வந்து வச்சுருவோம். அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அதை கரெக்டாக வளைச்சி அதில் கொண்டுக்கிட்டு வர்ற மாதிரி இதில் வந்து தச்சு கொண்டுக்கிட்டு வாங்க. இதை மடிச்சுக்கிறோங்க இந்த இடத்துல. கரெக்டாக அந்த ஷேப் மாத்திரம் வந்து அப்படியே திருப்பிக்கிறங்க கையை வச்சு. நான் ஒரு பக்கத்துக்கு தான் வந்து லேஸ் ஒரு லேயர் தான் ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கிறேன். அதனால் ஒன்று போதும். இதை வந்து அப்படியே உள்ளே வச்சு தைச்சிடலாம். இப்போ இன்னொரு தையல் இதில் போட்டுருவோம். இப்போ நமக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ரொம்ப கசகசன்னு இருக்காது பார்க்க. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இதை வந்து ஃப்ரண்ட்டில் மொத்தம் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு லேயர் வந்து நமக்கு வந்து வச்சுக்கலாம். நீட்டாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சும்மா ஒரே ஒரு பக்கமாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.